ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். அடியன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைய டாபிக் மிக மிக அற்புதமான ஒரு டாபிக். அதாவது இன்ஜினியர் மைண்டில் ஒரு குருவி கூடு கட்டுது. அந்த மாதிரி குருவி கூடு கட்டக்கூடியது முட்டைகளை எவ்வளவு பாதுகாப்படணும், குஞ்சுகளை எவ்வளவு பாதுகாப்படணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினியர் மைண்டில் கூடு கட்டுது. அடுத்தது ஒரு மீன் எடுத்துக்கிட்டால் தன் குஞ்சுகளை தன் வாயால் காப்பாற்றுது. அப்போ தன்னுடைய இனங்களை எல்லாம் எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத அது தெரிஞ்சு காப்பாற்றுது. ஒரு யானை கூட்டத்தை எடுத்துட்டோம்னா தன் சமுதாயத்தையே காப்பாற்றுது. ஒரு கூட்டத்தையே ஒரு ஆண் யானை முன் நின்று காப்பாற்றுது. இது எல்லாமே ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் நம்மளும் செய்கிறோம். ஸோ இதில் நம்ம ஐந்தறிவுக்குட்பட்டதாக தான் இருக்குது. ஆறாம் அறிவு அப்படின்னு வள்ளலார் எதை சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு காற்றை கவனித்து அந்த மூச்சு காற்று எப்படின்னா 4 விதமாக நம்மளுக்கு ஏறுது. அந்த 4 விதமான மூச்சு காற்றை 8ஆய் பெருக்கி 8ஐ 64ஆய் பெருக்கி நம்ம அதை கொண்டுட்டு போய் நம்மளுடைய பிரபஞ்ச வெளியில் ஏற்றி நம்ம இறைவனை அடைவது. இந்த மூச்சு காற்றின் பயிற்சியை தான், சாதனையை தான் ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வள்ளலார். அடியன் ஆண்டாள் பாஸ்கர்.